சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. சொல்லு. பட் நம்ம வேலைக்கு போகணும் பங்கு. என்ன வேலை பங்கு? ஒரு பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ. லவ் பண்ணிருக்கீங்களா? அந்த கதை முடிந்த கதை. எங்கெங்க பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு என் ஹஸ்பண்ட பார்க்கணுமா? அந்த நாயை பத்தி நான் கேட்டனா, நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். எங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டா அப்படிமா, இதுவே அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டா அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஆனா உன்னுடைய நிலைமை உன்னை என்ன. நேத்து உங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருந்தாங்களே, சரியா கவனிக்கல. முட்டை கண்ணு, ரோஸ் கலரு, பண்ணு கண்ணோ சரியா கவனிக்கலன்னு சொன்ன. ஆனி டீச்சர். அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னா நீ எனக்கு ரிட்டர்ன் சொல்வியா? சொல்றேன். ஐ லவ் யூ ரிட்டர்ன். பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். டேய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டிக்கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க. போடா. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பளம். வண்டி விட்டு இறங்குடா கீழே. என்ன இறங்க? எங்களுக்கு சட்டம் தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்க கூடாது. அவன் குடிச்சிருக்கானே. அவன் டிரைவர் இல்ல, ஓனரு. டிரைவர் குடியில, அவர் மலைக்கு பெரியறாரு. வர இரு. சரி, அப்படி எஸ்டா அளவு ஏத்திட்டா அந்த அம்முக்குட்டி எனக்கு தானே. தூரம் போ. இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு. ஏன் பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாம ஒரு நட ஆயிடுச்சுங்க. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? லவ் பண்ணுவேன். ஆனா என் மனைவிக்கு தெரிஞ்சா என்னை உயிரோட சமாதி ஆக்கிடுவாள. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். என்ன சாம்பார் ஒரு மாதிரி இருக்கு? நீதான் காலையில் கால் பண்ணி சொன்னியே. என்ன சொன்ன? எலியோட தொல்லை ஜாஸ்தி இருக்கு, நான் சாப்பாடுல அந்த எலி மருந்து போட சொன்னியே, அதனால தான் போட்டிருக்கேன். எலி சாப்பாடுல போட சொன்னேன்டி. நான் ராணிங்களா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டை. சரி, இப்போ இப்படி பண்ணு. அவ்வளவுதானே? நின்னுட்டேன். நின்னுட்டியா? நான் போன மாதிரி என் காலுக்குள்ள போடா. காலுக்குள்ளவா? போடா. சொல்லுடா மஞ்சு குட்டி. சமைக்க போறேன். சாம்பார் வைக்க ரசம் வைக்கவா? நீ வையிடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். அப்படியே சமைச்சிட்டாலும் என்ன இதெல்லாம் சும்மா. சொல்லுமா. என்னடா தலைவலின்னு சொன்னி, இப்ப எப்படி இருக்கு? இதோ பக்கத்துல தான் டீ குடிச்சிட்டு இருக்கு. என்னையா? ஒண்ணுதான். எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சரிம்மா சரிம்மா. சும்மா வாழ வர கட்டி சொல்றேன். என்ன சொன்னாலும் நான் கரண்ட் கம்பி மேல உட்கார சொன்னா உட்காருவியா? இந்தா காஃபி. என்ன யோசிச்சு பார்த்தேன், என் மேலதான் தப்பு இருக்கு. சாரிடி, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். என் மேலதான் தப்பு, சாரிடி. சரி விடு, கொடு. எதுக்குடி? இதுல சக்கரை கலக்க மறந்துட்டேன், அதான் கூட. இல்ல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நல்லா இருக்காது, குடு. இல்லடி பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிறேன். சுத்தமா குடிக்க முடியாது, குடுறா. பரவாயில்ல, எடுக்கட்டும். ஐயோ இது விஷம் இருக்குடா, நான் எல்லாரும் எடுத்துறேன், குடு. ஜெய், உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தண்டி நானு. அவன் பிச்சைக்காரண்டி. மூடு இல்ல, வாசல் இல்ல, போட்டுக்க துணி இல்ல, பிச்சைக்காரன் ஊரா மட்டும் துணிய போட்டுக்கிறான். ஜெய்
நீ அவன் கூட போய்க்கிறியாடி அந்த பரிதேசி கூட போய்க்கிறிய அந்த பரிதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா அவனுக்கு ஊடுக்குதா அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா அம்மா துணி போட்டுக்கிறான் அந்த பரிதேசி எல்லாமே சத்தமா பேசுங்க. பேச முடியாது. இது ஆக்ஷன் மேடம். பாப்போம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே எடுத்துக்கங்க. நிறுத்தியா பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை சண்டையெல்லாம் கத்து கொடுத்து இவனுக்கு போர் அடிக்கிற நேரம் பூரா என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறான். ரொம்ப நேக்காட்டல இப்படி வாடிக்க பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் நீ பல கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டியிருக்கா. உங்ககிட்ட தானே பேசுறேன். உனக்கு என்னதான் வேணும்? இப்ப எனக்கு சோறு வேணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. என்னங்க என்னங்க? என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க என்னங்க? என்ன கைவிட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கைவிட மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறதோ கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். சிரிப்பு சிரிப்பு. ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? Follow. அழகிய சுரா அத்துமீற ஆசை இல்லையா? தொட்டாவே திட்டிய இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கரை தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்ல. எங்க குலத்தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானே. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்ப இதுல உட்காடுறோம், கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு இப்படி சாஞ்ச நான் ஊந்துருவேன். ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம்பர் இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் காட்டுற வாட்டத்தை இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கால் வலிச்சா இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம். இந்த சுகம் வருமா உனக்கு அந்த சேர்ல? ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு 40 அவஸ்தை. நண்பேண்டா. என்னது தலைமுடி எங்க வெட்டின? இது பெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா? இல்ல, நானே வெட்டிக்கிட்டேன். திரும்ப என்னடா இது சடனாய் மாதிரி? இது நீ மாடல். நீ மாடல் இல்ல, நாய் மாடல். வீட்டுக்கு வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? என்னதான் பிரச்சனை? ஓப்பனா எனக்கு எப்படி சிரிப்பண்டா நானு. என்ன கம்பளம் எல்லாம் ஊத்துட்டுக்கிறேன், முடியல இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்கிறேன். நான் உங்கள்ட்ட பொறுமையா பேசினேன். நான் அண்டி சண்டை போட்டேன். சண்டையே போடலப்பா. எக்ஸ்பிளைன் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். ஒரு விஷயத்த ஒருத்தன் 20 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவானா? ஆமா, 25 வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ண என்னால கேட்க முடியும். அப்போ அதுதான் நான் சொல்றேன். இப்போ நான் அதானே சொல்றேன். மேம் இவரு பொய்ய ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம். வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைக்கல நீங்க எல்லாம் உண்மையத்தான் பேசுறீங்க நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு பாதிக்கு பாதி குள்ளு பொய் சொன்னாங்க மேம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னாங்க, உன்னை பாரு உங்க வீட்டுல என்ன சொல்றது, எல்லாரும் முன்னாடியும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் எங்க வீட பத்தி எல்லாம் சொல்லிருக்கான். எல்லாரும் உன்னை திரும்பி பாக்குற மாதிரி கொண்டு போய் டாப்ல நிறுத்துறேன். நான் கேட்டது நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆனா அவரு எனக்கு கொடுத்தது அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நீ பத்திட்ட உங்க அம்மாவை நினைச்சா உனக்கு என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும்? ஒரு சாமிகள் இருந்தாலும் உன்னை போலாகிடுமா? அப்ப உங்க அப்பாவை நினைச்சா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சூப்பர். அப்ப உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைச்சா? அப்ப என்ன நினைச்சா? சோலி நான் கண்ணாடி போட்டு அழகா இருக்குல்ல, எனக்கு கொடுப்பா. உனக்கு கண்ணாடி வேணுமா? கண்ணாடி பாட்டில் தான் ஓடும். என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே.
ஆஃப்டர் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட். அப்புறம் இந்த கண்ணால் ஆக்ஷன் எல்லாம் காமிக்காதே. நீ அந்த பக்கம் திரும்பி உட்காரு, நான் பேசுறேன். சரி பேசுங்க. பயங்கர வில்லிடி நீ. இல்லங்க மேம், நீங்க பேசுங்க மேம். சண்டே அவுட்டிங் போலாம்னு சொன்னீங்களே, இவன் யாரா அவன்? ஆம்பளைங்க ஜாலி மூட்ல 1000 சொல்லுவான். அத பொம்பளைங்க அப்படியே நம்பிடுறதா? மழை மட்டுமா அழகு, சுடுவேல் கூட ஒரு செருப்பு பிஞ்சு போகும். ரம்யா ஒண்ணு வை. பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே. அக்கா, பக்கத்து வீட்டு அக்கா பேரு என்னக்கா? பிரியா. அப்ப ஏன் மாமா மட்டும் டார்லிங் டார்லிங் கூப்பிடுறாங்க? சாம்பார் அப்ப எனக்கு இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க. என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும்?